சூஸ் பண்ணி நான் எப்பவுமே உன்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன் நான் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பாக்கியவான். ஏன்னா அவர் பேசுறத கேட்கிற ஒருத்தனால டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாம இருக்கவே முடியாது. Holiness is not the way to reach Jesus, but Jesus is the way to reach holiness. அப்ப நாங்க பாவிகள், ஆனாலும் உங்க அருகில் இருப்பதற்கு நீ தெரிந்து கொண்டு எங்களை அழைத்துக் கொண்டபடியினால் நாங்கள் உம்முடைய அருகில் வருகிற நாங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் உம்முடைய நன்மையினால் நாங்கள் மறுரூபமாக்கப்படுகிறோம், நாங்கள் திருப்தி ஆகிறோம். ஆகவே தேவன், நன்றாக கவனியுங்கள், கடவுளுடைய சமூகத்திற்கு போகும்போது நான் பரிசுத்தவானா என்கிற கேள்வியை நீங்கள் கேட்க கூடாது. அது ஒரு மத சம்பந்தப்பட்ட கேள்வி. நான் பரிசுத்தமா தேவனுடைய சமூகத்தில் போவதற்கு என்கிற கேள்வி உங்களுக்கு வரும் என்றால் அது முற்றிலும் பிசாசினால் வருகிற கேள்வி. நான் பரிசுத்தம் ஆக வேண்டும், ஆகையால் நான் தேவனுடைய சமூகத்துக்கு போகிறேன். நன்றாக கவனிங்கள், கடவுளுடைய சமூகத்திற்கு நான் போனாதான் பரிசுத்தமாக முடியும். இது எப்படி இருக்குன்னா, நான் சரியான டாக்டர்கிட்ட போவேன்ற மாதிரி இருக்கு. சரியான ஒன்னதுக்கு டாக்டர் கூப்பிடுறாரு, பிணியாளிக்கே வைத்தியம் தேவை. அப்ப என்ன சொல்ல வரேன், கடவுளுடைய பிரசன்னத்திலே நீங்கள் தங்கி திளைப்பதற்கு உங்களுக்கு பரிசுத்தம் ஒரு குவாலிட்டியா, குவாலிபிகேஷனா அப்படின்னா இல்லவே இல்ல. பிரசன்ஸ்ல இருந்து வர்ற குவாலிபிகேஷன் தான் பரிசுத்தமே ஒழிய, பரிசுத்தம் ஒரு குவாலிபிகேஷனால பிரசன்ஸ்ல நீங்க போகவே இல்லை. ஆகவே தேவன் நம்மை அனைத்து சேர்த்துக் கொள்கிற அந்த பாக்கியத்துல அப்படியே இருங்க. அப்ப உள்ள வந்து நீங்க பரிசுத்தமாகறீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க வரும்போது யாராதான் வரீங்க சொல்லுங்க சார்? யாராதான் வரீங்க? பாவியா தான் வருகிறீங்க. நீங்க பரிசுத்தமான ஆகனா கடவுளுடைய சமூகத்துக்கு வரலாம் என்பது மதத்தின் உபதேசம். நீங்கள் பரிசுத்தமாவதனால் கடவுளுடைய பிரசன்னத்தில் உங்களை அவர் சூஸ் பண்ற கிடையாது. அவர் உங்களை சூஸ் பண்ணி என் பிரசன் நான் எப்பவுமே உன்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன் நான் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பாக்கியவான். ஏன்னா அவர் பேசுறத கேட்கிற ஒருத்தனால டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாம இருக்கவே முடியாது. அதனால உங்களை என்னையும் அவர் வந்து சூஸ் பண்ணி தான் எடுக்கிறார். we are not elected, we are selected. we are not elected to be in his presence, we are selected. அப்ப தேவன் நம்மளை செலக்ட் பண்ணிருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, அங்க எலெக்ஷன்னா உங்களுக்கு தகுதி வேணும், செலக்ஷன்னா அது அவர் விருப்பத்தில் எடுக்கிறது. அப்படித்தான் நம்மளை தெரிந்து கொண்டாராம். இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம இருந்த பிரகாரமா தான் ஒரு சமூகத்துக்குள்ள வர்றோம். you can enjoy the presence of God. பல நேரங்கள் நான் வரும்போது இன்னைக்கு நேரம் வேர்டுக்குள்ள போகணும், பாட்டு டான்ஸ்லாம் பாட யோசிச்சுட்டு தான் வர்றேன். ஆனால் இங்கே வந்த உடனே நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறேன், வேற மாதிரி ஆகி போயிடுது. அப்போ கடவுள் இங்கேயே இந்த கடவுளுடைய சமூகத்தில் இங்கேயே நம்ம அதை உணரும் போது, அவர் சமூகத்துக்குள்ள நம்ம வரும்போது என்ன நடக்குதுன்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. அவருடைய கதிர்வீச்சுகள் நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். ஆகவே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் சமூகத்திலே உங்களை தெரிந்து கொள்வதற்கு அவர் செலக்ட் பண்ணி இருக்கிறபடினாலே அவருடைய நன்மையினால் நீங்கள் திருப்தி ஆகிறீர்கள். அந்த நன்மையிலே ஒன்று பரிசுத்தம், அந்த நன்மையிலே ஒன்று மனமாற்றம், அந்த நன்மையிலே ஒன்று டிரான்ஸ்ஃபார்மேஷன்.